பிரதீப் ரங்கநாதனோட கதை வந்து பயங்கரமா ஒரு சூஸா இருக்கும். பிரதீப் ரங்கநாதன்றவர் ஒரு பயங்கரமான ஒரு டைரக்டர். கோமாளிங்கிற ஒரு படத்தை வந்து நல்லா அற்புதமான கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் லவ் டுடேங்கிற ஒரு பயங்கரமான மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் லவ் டுடேக்கு அப்புறம் ரெண்டாவது படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கப்ப லவ் டுடேக்கு ஈக்குவலா இந்த டிராகன் படத்தை கொடுத்துட்டாரு நம்ம பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதன் வந்து நம்ம தனுஷையும் சிவகார்த்திகேயனையும் எஸ்.ஜே. சூர்யாவையும் கலந்து விட்ட மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மிக்சரா கலந்த ஒரு 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 நடிகர், ஒரு பயங்கரமான ஒரு நடிப்பறக்கனாவே நம்ம பிரதீப் ரங்கநாதன் இந்த டிராகன் படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம பிரதீப் ரங்கநாதனும் விஜய் சித்துவையும் ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஸ்கூல் மேட்ஸ் ரெண்டு பேருமே நல்லா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து பிரதீப் ரங்கநாதன் கிட்ட ஒரு பொண்ணு சொல்றாங்க, இந்த மாதிரி பழமா இருக்கிற பசங்களை வந்து பிள்ளைகளுக்கு பிடிக்காது, நல்லா வந்து ரகடா புள்ளுங்களா இருந்தாதான் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பிரதீப் ரங்கநாதன் மனசு உடைஞ்சு, இனிமே நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது, நம்மளுக்கு எத்து காட்டிக்கிட்டு தெரியணும் அப்படின்றோடனே நம்ம விஜய் சுத்து வந்து இனிமே வந்து உன் பேர் டி ராகவன் கிடையாது டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திராங்க. அங்க டைட்டில போடுறாங்க டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரதீப் ரங்கநாதன் வந்து அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போய் சேர்றாரு. ஸ்கூல்ல ஒரு நல்ல ஒரு 90% மேல மார்க் எடுத்துட்டு காலேஜ்ல போயிட்டு அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம டானா டிராகனா அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வந்து காலேஜ்ல அப்படியே கெத்து காட்டிக்கிட்டு மாஸ்க் காட்டிக்கிட்டு தர்றாரு. அங்க அனுபமா பரமேஸ்வரியும் இவங்களும் பிரதீப் ரங்கநாதன் ரெண்டு பேரும் வந்து பயங்கரமா அப்படியே லவ் பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க. அப்ப காலேஜ்ல அந்த அடித்தடி இதெல்லாம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து பாஸ் காட்டிக்கிட்டு தர்றாரு. ப்ரொஃபஸர்லாம் கதற விட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ப்ரொஃபஸர் மிஸ்கின்ட்ட வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன், யோ நீ என்னையா 43 அரியரோட என்னை வெளியேற சொல்றது, அடுத்த வர 5 எக்ஸாம் சேர்த்து 48 அரியரோட நான் காலேஜ் விட்டு வெளியேறேன்னு சொல்லி கெத்தா ஐடி கார்டை தூக்கி போட்டு மிஸ்கின் முன்னாடி தூக்கி போட்டு தலைவன் கிளம்புறாரு பிரதீப் ரங்கநாதன். 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 2 வருஷம் கழிச்சு பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு 18,000 சம்பளத்துக்கு அப்பா அம்மாட்ட வந்து அவர் 18,000 சம்பளத்துக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு வேலைக்கு கிளம்புறாரு. காலேஜ்ல வாங்கினப்ப அந்த டிகிரி அது எங்கப்பா அப்படின்னு கேட்குறப்ப, அப்பா அதை வந்து 2 வருஷமா வந்து ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டேன், கான்ட்ராக்டுக்கு அவங்க புடிங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு நேரா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாரு. நல்லா டிப்டாப்பா போயிட்டு அப்படி சிகரெட் அப்படி பற்ற வச்சு அப்படி துப்பி விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு அங்க போய் நல்லா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா பிக் பாஸ் பாக்குறாரு. அவங்க ஆளுக்கு போன் அடிச்சு பிரியாணி ஆர்டர் போட சொல்றாரு. அப்புறம் இன்ஸ்டால ரீல்ஸ் பண்றாரு. அப்புறம் நல்லா குடிக்கிறாரு. பிரதீப் ரங்கனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இவருக்கு வந்து மாசம் வந்து ஆளுக்கு 4000 போட்டு 18,000 கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த 18,000 வீட்டுல போய் பிரதீப் ரங்கனோட நல்ல பிள்ளையா போய் காமிச்சுக்கிறாரு. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு ஊதாரித்தனமா சுத்திக்கு இருக்கிற இந்த பிரதீப் ரங்கநாதனுக்கு நம்ம அனுபமா பரமேஸ்வரி வந்து உன்னை நைட் மீட் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிராகனை கூப்பிட்டானே நம்ம டிராகனும் கிளம்பி போயிடுறாரு. போன இடத்துல நம்ம பொண்ணுங்க எப்பயும் பசங்களை கழட்டி விடுவாங்கல்ல, ஆஸ்யூஸ்வலா கழட்டி விட்டுட்டாங்க. நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் அனுபவமா கழட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பயங்கரமா ரொம்ப சோகத்துல வெக்ஸாத்துறாரு. நம்ம அனுபமா பரமேஸ்வரி வந்து நம்ம ஹீரோவை கழட்டி விட்டுறாங்க. ஏன் கழட்டி விடுறாங்க அப்படின்னா, அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா பயங்கரமா 2 வீடு இருக்கு, கார் இருக்கு, ப்ரொஃபஸரு, 1,20,000 சம்பளம், அதனால நான் உன்னை கழட்டி வரேன்னு கழட்டி விட்டு போயிடுறாங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதன் வெக்ஸில சோர்வடைஞ்சு கிடக்காரு. அதுக்கப்புறம் டக்குன்னு நம்மளும் இனிமே வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப அந்த 1,20,000க்காக நம்ம கழட்டி விட்டு போனால 1,20,001 ரூபா நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி பிரதீப் ரங்கநாதன் முடிவு பண்றாரு. டிராகன் முடிவு பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் சேர்ந்து என்ன ஐடியா பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த படத்தோட டைரக்டர் வந்து இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, தம்பி நானும் தான் 35 அரியர் வச்சிருந்தேன், நீங்க 48 அரியர் வச்சிருக்கீங்க, நம்மளும் இந்த மாதிரி காரு பங்களா அப்படின்னு செட்டில் ஆகணும்னா குறுக்கு வழியில போனா செட்டில் ஆகிறான்னு சொல்லி ஒரு வழியை காட்டுறாங்க. அப்படி போய் நம்ம ஹீரோ குறுக்கு வழியில போய் ஒரு ஆபீஸ்ல போலியான சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணி கௌதம் வாசுதேவன் ஆபீஸ்ல போய் சேர்ந்து பயங்கரமா ஸ்டார்டிங்லேயே ஃப்ராடுத்தனம் பண்ணி அப்படி இப்படி பண்ணி வேலைக்கு சேர்ந்துறாரு. வேலைக்கு சேர்ந்துட்டு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாரு, அப்புறம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு, அப்புறம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாரு, அப்புறம் பெரிய வீடு வாங்குறாரு, கார் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா பயங்கரமா நம்ம பையன் எப்படிலாம் இது பண்றான்னு சொல்லிட்டு, எப்பா நீ எது லவ் கிவ் பண்றியா, இல்லப்பா நம்மளே ஒருத்தி கழட்டி விட்டு போயிட்டா, லவ் எல்லாம் கிடையாது அப்படின்னோடனே ஒரு மேட்ரிமோனியில ஒரு பொண்ணு பாக்குறாங்க. அந்த பொண்ணு தான் அந்த 2வது ஹீரோயின் சும்மா பயங்கரமா இருந்திருக்காங்க. எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க அந்த ஹீரோயின். இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு அழகான கான்செப்ட். ஏன்னா போன படத்திலேயே வந்து லவ் டுடே படத்திலேயே வந்து
ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க, சந்தேகப்பட்டு தோண்டி தோண்டி பார்த்தா எப்படா இருக்கும், சந்தேகப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட் லவ் டுடேல இருக்கும். அதே மாதிரிதான் இந்த படத்துலயும். இந்த படத்தோட ஒரு வரி கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடுத்தவங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ போய் எந்த இடத்துல சந்தோஷமா இருக்க முடியாது, உனக்கான வாழ்க்கை நீ நேர்வழியா போனீங்கன்னா நல்லது, தப்பு பண்ணி போனீங்கன்னா அந்த தப்பு உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அழகா அந்த படத்துல சூப்பரா காமிச்சிருப்பாரு டைரக்டர். பிரதீப் ரங்கநாதனும் அஸ்வத் மாரிமுத்து 2 பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி படம் முழுக்க ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு இடத்துலயும் கிளாப்ஸ் சும்மா அள்ளுது. விஜய் சித்துவை பாக்குறப்பெல்லாம் தியேட்டர்ல பயங்கர கிளாப்ஸ். இந்த படத்துல குட்டி டிராகனா ஒருத்தர் காமிச்சிருப்பாரு, நம்ம விஜய் சித்துவோட இதுல வந்திருப்பாங்க. அவங்களை காட்டுறப்ப பூரா தியேட்டர் பூரா அள்ளு பறக்குது. நம்ம கௌதம் வாசுதேவன் மேனன் அவரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. மிஸ்கின் வந்து இந்த படத்தை அழகா அப்படியே ப்ரொஃபஸராகவே வாழ்ந்திருக்காரு. கிளாப்ஸ் அள்ளுது. பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பு வந்து சும்மா சொல்ல தேவையில்லை. அவரோட நடிப்பு வந்து லவ் டுடே படத்துலயுமே எல்லார் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. இந்த படத்துலயும் அதை தாண்டி இடம் பிடிச்சிட்டாரு. இந்த படத்துல உள்ள எமோஷன் சீன்ஸ், அவங்க அப்பாட்ட ஒரு சீனு கதறி பேசுவாரு, அப்போ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடக்கிற அந்த சீனு கண் கலங்க வச்சிருச்சு. நுனி சீட்டோட நுனியில உட்காந்து அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கு இந்த படம். உண்மையிலேயே நீங்க போய் தியேட்டர்ல எல்லாருமே மஸ்டா போய் வாட்ச் பண்ண வேண்டிய இந்த படம். நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவன் கட்டிக்க போற பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்ப சொல்லு அந்த பொண்ணு, நீ சிகரெட்டை விட்டுருங்க அப்படின்னு. ஏமா அவனுக்காண்டி நான் அந்த சிகரெட்டை விட்டேன்னு சொல்லி அப்படி சுண்டி விடுவாரு. சுண்டி விட்டுட்டு நேரம் ஆபீஸ்க்கு போவாரு. நம்ம மிஸ்கின் ஃபாலோ பண்ணி வந்துருவாரு பிரதீப் ரங்கநாதன்ட்ட. ஏண்டா நீ டிகிரியே முடிக்கல, எப்படா இவ்வளவு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்த்தாங்க உன்னைய, போடா உன் சாரை கூப்பிடு அப்படின்னோடனே நம்ம பிரதீப் ரங்கநாதன், ஐயா நான் இப்பத்தாயா நான் வாழ்க்கையில முன்னேறி இருக்கேன், நான் போலியா சர்டிபிகேட் வாங்குறது உண்மைதான், ஆனா இப்ப நான் நல்லா இருக்கேன், தயவு செஞ்சு நீ வாழ்க்கையை கெடுத்துறாங்கன்னு கெஞ்சிறப்போ நம்ம மிஸ்கின் அவருக்கு ஒரு ஆப்ஷன் தராரு. என்ன ஆப்ஷன்னா, நீ இந்த 48 அரியரையும் கிளியர் பண்ணிட்டு போ அப்படின்றாரு. அந்த இடத்துல இன்டர்வல் விடுறாங்க. அப்புறம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த 48 அரியரை கிளியர் பண்ணாரா, கிளியர் பண்ணி அந்த ஃபேமிலிக்கு உண்மையா இருந்தாரா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையும் சூப்பர் கதை. ஒரு சிம்பிளான கதையை நல்ல ஒரு அழகா மேக் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய சல்யூட், இந்த டைரக்டருக்கு மிகப்பெரிய சல்யூட். பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச அனைத்து நடிகர்களுமே வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை எல்லாருமே போய் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு படம். அப்படி இந்த மாதிரி படத்தை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. தியேட்டரில் போய் கண்டிப்பா பார்க்க. ஏன்னா இந்த மாதிரி படங்களை வந்து இப்ப மிஸ் பண்ணிட்டு ஓடிடியில பார்க்கக்கூடாது, இதுலலாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா தியேட்டருக்குல இந்த படத்தோட அங்கங்க அப்படியே இந்த ஸ்பைடர்மேன், அமேசிங் த ஸ்பைடர்மேன் பார்த்த மாதிரி எல்லா பக்கம் கிளாப்ஸ் பறக்குதுங்க இந்த படத்துல. ஒரு சீன் பை சீனுமே வந்து செதுக்கி இருக்காங்க டைரக்டர். உண்மையிலேயே இந்த படத்தை வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம், 2 வாட்டி பார்க்கலாம். இந்த படத்தை ஒரு 5 தடவை பார்க்கலாம் போல.